ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது வந்துங்க, மேற்க பார்த்த வீடு வாஸ்துப்படி எப்படி இருக்க வேண்டும், அந்த மேற்கு பார்த்த வீட்டின் குழிக்கணித முறை உங்களுக்கு நான் வரைபடத்தில் காமிக்கிறேன். மேற்கு பார்த்த வீட்டிற்கு எங்கிருந்து நிலை வைக்க வேண்டும், மேற்கு பார்த்த வீட்டில் வசிப்பவர்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் வசித்தால் மேன்மையை பெறலாம், நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ இப்போ நம்ம போடுறோங்க. ஃபஸ்ட்டு மேற்கு பார்த்த வீடு நம்ம மனையை பார்க்கும்போதுங்க, இந்த மனையை நம்ம தேர்வு செய்கிறோம். முதல்ல தேர்வு செய்யும்போது மேற்கு பார்த்த மனை, அதாவது தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் சரியாக இருக்கணும். அந்த மனை கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்படி தான் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். அப்படி கட்டாயம் இருந்தால் அதை சரி செய்து மனை போடணும். இது மிக மிக முக்கியம். அதே போன்று வடகிழக்கு, ஈசன் பகுதி வடகிழக்கு கட்டாயம் இருக்கக்கூடாதுங்க. வடகிழக்கு கட்டாயம் இருந்தால் அதையும் நாம் சரி செய்து மனை போடுவது நல்லது. இது மிக மிக முக்கியம். பிறகு நம்ம மனை போட ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு மேசராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்த மனை ஓரளவு ஒத்து வருங்க. மேசராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்த மனை ஓரளவு ஒத்து வரும். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்த மனை சிறப்பாக இருக்கும். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு, கடகராசி எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்போ அதில் கடகராசியில் வந்து பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால மேற்கு வாயில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது சிம்ம ராசிக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், எத்திசை அதிக பலன் என்ன, மேற்கு திசை என்பது கொஞ்சம் குறைவான பலனையும் கொடுக்கும். ஒரு 30% கட்டிக்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருந்தால் செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும்போது நம்ம வராண்டா விட்டு வெளியில் வரும்போது அந்த வராண்டாவுக்கு ஏறக்கூடிய படியை கிழக்கு மேற்கிலிருந்து அமைக்கிறத விட தெற்கு வடக்கில் அமைச்சுக்கிறது நல்லதுங்க. இது ஒரு நம்ம வீடு எப்படி நமக்கு ஒத்து வராவிட்டால் அந்த திசைக்கு தக்கவாறு வீட்டை கட்டி கொண்டு அந்த தரைமட்டத்தில் இருந்து வீட்டுக்கு ஏறும்போது அந்த படியை மாற்றி அமைத்து கொண்டால் அதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது கன்னிராசி மேற்கு பார்த்த வீடு சுமார் பலன் தாங்க. அடுத்தது துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்திசையும் பொருந்தும். அதுக்கு துளாராசிக்கு மட்டுங்க எல்லா திசையும் பொருந்துங்களாம். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, கிராஸ் திசைகள் இருக்கு இல்லைங்களா, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, இது மாதிரி திசைகள் 8 திக்கு சொல்றாங்க. அந்த 8 திக்குகளும் துலாம் ராசிக்கு பொருந்தும். துளாராசிக்காரர்களுக்கு மனையை திசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனை வந்து நமக்கு நன்றாக இருக்கிறதா, 4 எல்லைகள் சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்டோம்னா அது நமக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். இது துளாராசிக்குங்க. அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அநேக நபர்கள் தெற்கு வடக்கு வீடு தாங்க நம்ம பார்க்கறது. இப்போ மேற்கு பார்த்த வீடு. அடுத்தது தனுசு ராசிக்கு மேற்கு பார்த்த வீடு முற்றிலும் பொருந்துங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மேற்கு வாயில் வைத்த வீடு கண்டிப்பாக நிச்சயமாக கட்டலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அவருடைய அனைத்து யோகங்களும் மேற்கு அமையும், வடக்கமையும். அதனால மேற்கு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அடுத்தது மகர ராசிக்காரர்கள், சனி பகவானுடைய ஆட்சி வீடு, அதனால் இவங்களுக்கு மேற்கு திசை கண்டிப்பாக பொருந்தும். அடுத்தது கும்பராசிக்காரர்கள், அதிகபட்ச மேற்கு வீடு இவங்களுக்கு பொருந்தும். அடுத்தது மீன ராசிக்காரர்கள், குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு மேற்கு பார்த்த வீடு பொருந்தும். மேற்கு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நலம்னே சொல்லலாம். அடுத்தபடியாங்க நம்ம இப்போ வந்து திசையை சொல்லிட்டோம். நாம் வந்து மனைக்கு வர்றோம். இப்போ மனைக்கு வரும்போது மேற்கு பார்த்த மனையில் நாம் அதிகம் தென் பகுதியில், சவுத் பகுதி, தெற்கு பகுதி, சவுத் பகுதி அதிக காலி இடம் இல்லாமல் மனையை நம்ம வீடு கட்டும்போது மனையை ஒதுக்குவது நல்லது. அதே போன்றுங்க மேற்கு பார்த்த வீட்டை வாசல் முன்பகுதி அதிக காலி இடம் இல்லாமல் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு, அதாவது மேற்கு விட கிழக்கில் அதிக இடம் விட்டு கட்டுவது ரொம்ப நல்லது. அந்த வாய்ப்புகள் இல்லை, எனக்கு வந்து மன குறைவாக உள்ளது, மிக மிக குறைவாக உள்ளது, அந்த வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியதாங்க. அடுத்தபடியாங்க வடக்குல கண்டிப்பாக இடம் இருக்க வேண்டும். வடக்கு பார்த்த வீட்டிற்கு, மேற்கு பார்த்த வீட்டிற்கு
வடக்கில் காலிமனை இருப்பது அல்லது நாம் நடந்து செல்வது, வாக்கபிள் செய்வது மிக மிக நன்மை அளிக்கும் என்பது நிச்சயம். கண்டிப்பாக அது நமக்கு மேன்மை பயக்கக்கூடியது வடபகுதியில். அதே போன்று கிழக்கு பகுதியிலும் வெற்றிடங்கள் இருப்பது நல்லது. ஏன்னா வடக்கு காற்று கிழக்கு காற்று மேற்கு பார்த்த வீட்டிற்கு நுழையும் போது அது நாம் நோய் நொடி இல்லாத, சீக்கு இல்லாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் என்பது நிச்சயம், கண்டிப்பாக உறுதி. இப்ப இந்த மனை போடும் போதுங்க அதிகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு பார்த்த மனைகள்ல, கிழக்கு மேற்கு பார்த்த மனைகள்ல இன்னமும் ஒரு சிலர் வடக்கு இருந்து தான் பாகம் பண்றாங்க, தெற்கு இருந்தும் ஒரு சிலர் பாகம் பண்றாங்க. அதாவது பாகம் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன் இப்படி பாகம் செய்வது. இப்ப நாம் நிலை வைப்பது என்பது சூரிய சந்திரன், அடுத்தது புதன் குரு, இப்படித்தான் நம்ம நிலை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நம்மளுடைய சமசாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நமக்கு முன்னோர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சம்பவங்கள். அப்படி மேற்கு பார்த்த வீட்டிற்கு நிலை வைக்கும்போது நார்த்தில் இருந்து வடக்கிலிருந்து வைப்பதே சிறப்பு. இந்த வடக்கிலிருந்து நீங்க பாகம் பண்ணும்போது பாகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், உச்சம் நீச்சம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரு வகை இருக்கிறது. இந்த இரண்டு வகையிலுமே மேற்கு பார்த்த வீடு வடக்கில் இருந்து பாகம் செய்யும் போது மிக 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 நன்பயர் அளிக்கும். ஆனால் ஒரு சிலர் தெற்கில் இருந்து வைக்கும்போது அந்த கன்னிமுலையாகப்பட்டதும் நைருதின்னு சொல்லக்கூடிய கன்னிமுலை, சிலர் கிராமங்களில் குபேரமுலை என்று சொல்வார்கள், அந்த நெருதி முலையில் ஓப்பன் செய்யும்போது அது நன்மை அளிப்பது குறைவாகிவிடும். அதனால் அந்த கன்னிமுலை நமக்கு பெட்ரூமாக அமைக்கும்போது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அப்போது நாம் தெற்கிலிருந்து பாகம் செய்வதை விட வடக்கிலிருந்து தயவு செய்து பாகம் செய்யுங்கள். நான் இதை அநேக மேஸ்திரி நண்பர்களுக்கும் இன்ஜினியர் நண்பர்களுக்கும், இன்ஜினியர்கள் 3/4 பேர் இன்னைக்கு இன்ஜினியர்கள், கட்டிட பொறியாளர்கள் வடக்கிலிருந்து தான் வைக்கிறாங்க. அது நடைமுறையில் சரியா இருக்கு. அவங்க 99% வடக்கிலிருந்தே நிலை வைக்கிறார்கள் பொறியாளர்கள். நமது கொஞ்சம் வில்லேஜ் பகுதியில், அதாவது கிராமப்புறங்களில் மட்டும் ஒரு சில, அதாவது மேஷன் மேஸ்திரிமார்கள் தெற்கில் இருந்து இன்றும் பாகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தற்போதும் தெற்கில் இருந்து பாகம் செய்து இன்னும் நிலை வைக்கிறார்கள். தெற்கில் இருந்து வைப்பது நமக்கு அவ்வளவு ஒரு நற்பலனை கொடுப்பது மிக மிக குறைவு. புத்திர பாக்கியம், பெண்ணின் வாழ்க்கை, பெண்ணின் தரம், அவருடைய எதிர்காலம் இதெல்லாம் செழிப்புக்குரியதாக இருக்க வேண்டுமானால் நாம் வடக்கிலிருந்து தான் பாகம் செய்து நிலை வைக்க வேண்டும். அப்போது வடக்கிலிருந்து வைக்கும்போது நம்பர் 1 சூரியன், சந்திரன். அங்க தோது படாவிட்டால் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த நண்பரோட ஜாதகத்தை நீங்க உற்று நோக்கினால் சூரியன் நீச்சமாக இருக்கிறது, சந்திரன் அஸ்தமனமாக இருக்கிறது என்றால் நாம் புதன் குருவில் நிலை வைக்கலாம். புதன் நீச்சமாக இருக்கிறது அல்லது வக்கரமாக இருக்கிறது அல்லது குரு நீச்சமாக இருக்கிறது, அஸ்தமனமாக இருக்கிறது என்றால் சூரியன் சந்திரனில் நிலை வைக்கலாம். சரி, உங்களுடைய கேள்வி, இது ஒருவருக்கு மட்டும் இருந்தால் அடுத்த சந்ததியினருக்கு அந்த புதன் நன்றாக இருந்தால் என்ன செய்வது? அதாவது ஐயா, ஒரு நபர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பார்த்து விட்டால் அந்த ஜெனரேஷன், அந்த அந்த பாரம்பரிய ரத்தத்திற்கு அந்த வீடு பல தலைமுறைக்கு பொருந்தும். நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி, ஒருவருக்கு துலா ராசி பொருந்துருச்சு, ஒருவருக்கு தனுசு ராசி வீடு கட்டியாச்சு, அப்ப பேரனை என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. பேரனுக்கு அந்த வீடு பொருந்தும், அவர் ஜாதகத்தை நீங்க பாருங்க, அந்த வீட்டுல தானே அவர் ஜனனமாயிருக்காரு, அதனால கண்டிப்பா பொருந்தும் அவருக்கு அந்த வீடு. அப்ப என்னோட வாழ்ந்துட்டு அந்த வீடு முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீடுகள் கெடுதல் நடக்க வாய்ப்பில்லை, நன்மைகளே நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்க பையன், உங்க பேரப்பிள்ளை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது யோகத்தை கொடுக்கும். அது குழிகணிதமும் சரி, குழிகணிதத்தை பற்றி நான் இப்போ பேசுறேன். அந்த சிறுகுழி கணிதமும் சதுரகுழி கணிதமும் அல்லது சிவகுழி கணிதமும் பொருந்தும் என்பது உண்மை. நம்ம மேப்புக்கு போவோம். இந்த மேப்ல உங்களுக்கு மேற்கு பார்த்த வீட்டை பத்தி தெளிவா சொல்றோம். இப்பங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேற்கு பார்த்த வீடுங்க. வெஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு பார்த்த வீடு தெற்கு குறைவான சந்தும், வடக்கில் அதிகமான இடமும் சந்தும், முற்பகுதியில் குறைவான சந்தும், பின்பகுதியில் கொஞ்சம் கூட சந்தும் இடைவெளி விட்டு மனை போடுவதாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ், முன் வாயில். நீங்க முன்னாடி போர்ட்டிகோல இருந்து வந்தீங்கன்னா வராண்டா, இந்த வராண்டாவில இருந்து பாருங்க, நான் நார்த்ல இருந்து தான் பாகம் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய ஜாதகப்படி சூரியன் சுமாரா இருக்கு, புதன் குரு நல்லா இருக்கு.
யாரு? இவங்களுடைய இந்த வீட்டினுடைய பிள்ளைங்க ஜாதகப்படி. பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டோம்னா 3 தலைமுறை வருங்க. ஒரு பிள்ளைகளுக்கு பார்த்து விட்டால், ஜாதகத்தை பார்த்து மனை போட்டால், இந்த நிலை அமைப்பு 3 அல்லது 4 ஜெனரேஷன்களுக்கு பேசும். அதுவே போருங்க. அப்ப அதே நேரா பார்த்தீங்கன்னா கொள்ள நிலை வச்சிருக்கேன். இந்த கொள்ள நிலைக்கும் தெரு நிலைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 39 அடி 3 அங்குலம். அகலத்தை பார்த்தீங்கன்னா அதாவது தென்வாடல் 26 அடி 1 அங்குலம். இதனுடைய குழி கணிதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 843 843. இதை நான் உங்களுக்கு அடுத்தபடியாக வளர்க்குறேன். இப்போ நீங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ளார வந்தீங்கன்னா பாருங்க, தென்மேற்குல பெட்ரூம் கொடுத்துருக்கேன். இந்த தென்மேற்குல உள்ள பெட்ரூமுக்கு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியா பாருங்க, தென் சைடே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருக்கேன். கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த சமையல் அறையை பத்தி பின்னாடி ஒரு விரிவான வீடியோவே போடும். சமையல் அறையை பத்தி ஃபுல்லா பேசணும்னா அது ஒரு வீடியோவே போட்டால் தான் சரியா வரும். நம்ம அக்னியில சமையல் அறை கொடுத்துருக்கோம். பக்கத்திலேயே டைனிங் கொடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ இந்த இடத்த நீங்க கவனிச்சீங்கன்னா ஹால் வந்து பாருங்க வடக்கு இருக்கு. வடகிழக்க பார்த்தீங்கன்னா பூஜை அறை கொடுத்துருக்கோம். இதை தான் வந்து நம்ம சனி மூலை இது சனி மூலையே இல்லைங்க. சனி மூலையே கிடையாது. இது ஈசனோட மூலை. ஈசன் சிவன் மூலை. இந்த சிவன் மூலை எடுத்துக்கொண்டால் இங்க சனிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை, எந்த வேதங்கள்லையும் இல்லை. இது வந்து சனி மூலை அப்படிங்கிற வேர்டு இல்லவே இல்லை. அப்ப இந்த ஈசன் மூலை எடுத்துக்கொண்டால் நாம் ஏகமட்டத்தை விட இந்த பூஜை அறையை ஒரு 4 அங்குலம் தாழ்வாக, தரைமட்டத்தை தாழ்வாக அமைத்து சூரியன் சந்திரனில் நிலை திறக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஒரு கோயிலுக்கு உரிய நிலை அளவுகளை கொடுத்து இந்த பூஜை அறையை அமைத்து கொண்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க, வடகிழக்க W இந்த இடத்துல ஜன்னல் திறக்கிறேன். அடுத்தது பாருங்க W ஜன்னல் திறக்கிறேன். நீங்க மேல கவனிச்சிங்கன்னா நான் வந்து ஸ்டேர் கேஸ் இந்த பக்கம் டக்குன்னு இங்க மடிச்சிட்டேன். ஏன் இங்க போகலன்னா அது ஈசான பாகம். இந்த ஈசான பாகம் கிட்டத்தட்ட 11 அடி நான் எம்டியா விட்டுட்டேன். அதை இல்லாமலும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி வெளியில எடுத்திருக்கேன். ஹேண்ட் லிவர் போட்டு 4 அடி வெளில எடுத்திருக்கேன். இந்த 4 அடி வெளில எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இதை நீங்க மொத்தமா சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இந்த இடத்துல பிளேஸ் இருக்கு. இந்த வீடு இந்த படியில மேல வரும்போது நாளைக்கு ஈசன் பகுதியை திறந்து நாம் மேல் மாடி வீட்டுக்கு நுழைவதற்கு வசதியாகவும் லக்காகவும் இருக்கும் என்பது உண்மை. அதே மேற்கு பார்த்த வீட்டிற்கு நீங்க ஒரு கொஸ்டின் எழுப்பலாம். அதாவது தென்பகுதியில் மாடிப்படி போடலாமே, தென்பகுதியில் மாடிப்படி அமைத்தால் அதிக லோடு இருக்குமே, இந்த தென்பகுதி நிறுதி மூலையிலிருந்து திரும்ப மாற அமைக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், வாஸ்தவம். இந்த இடத்துல படி போடுவது தவறேதும் இல்லை. அதே சமயத்தில் இந்த தென்மேற்கிலும் மடக்குப்படி போடுவதும் தவறேதும் இல்லை. ஆனால் அந்த வீட்டுடைய நபர் மடக்குப்படி தேவையில்லை என்று கூறிவிட்டார். மடக்குப்படி எங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டாரு. அப்ப இந்த அவர் போடக்கூடிய தென்பகுதியில மாடிப்படி போடுங்க, இல்ல வடக்கால போடுங்கன்ட்டார். அப்ப இந்த வடக்குல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம், சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்துல யாருமே இது வரைக்கும் சொல்லலைங்க. மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு பார்த்து தான் மேல் மாடியில் மெயின் நிலை திறக்க வேண்டும். மேல் வீட்டிற்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரேண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடு முடிஞ்சிருச்சு. நம்ம படியா மேல போயிட்டோம், ஸ்டேர் கேஸ்ல மேல போயிட்டோம். இப்ப மேல போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வடக்கு பார்த்து தாங்க திறக்கணும். மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு பார்த்து திறப்பது மிகப்பெரிய யோகம். அப்போ மேற்கு பார்த்த வீட்டிற்கு நீங்க அந்த தெற்குல மாடிப்படி போட்டு அக்னி மூலையில் திறப்பது யோகம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, உண்மை அதுதான். நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க, போட்டிருக்காங்க. வாஸ்து பார்ப்பவர்களே போட்டிருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் இந்த இடத்திற்கு, அதாவது மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கில் படி போட்டு அந்த ஈசானியத்தை படி இல்லாமல் வாக்கபிளாக அமைப்பது மிகப்பெரிய யோகம். நான் 11 அடி 12 அடிக்கு இங்க லோடு கொடுக்கவே இல்லை. இந்த இடத்த இன்னமும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு வாசல் பகுதியாக காமிச்சு நான் மாடிக்கு மேல ஓப்பன் செய்வேன். அப்படி ஓப்பன் செய்யும் போது மேல 2 வீடாக இருந்தால் ஒரு வீடு இந்த பகுதியும் 2வது வீடு இந்த பகுதியும் அவர்களுக்கு நான் மாற்றி கொடுப்பேன் மேல் மாடியில். அதோட சிந்தனையில் தான் இந்த இடத்தில் மேல் மாடி அமைப்பதற்கு நம்ம வசதியாக கொடுத்துள்ளோம். எனவே மேற்கு பார்த்த வீட்டிற்கு மேல் மாடி செல்ல செல்ல நாம் வடக்கில் திறப்பது நலம், தெற்கில் திறப்பாமல் இருப்பது நலம்.
இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் இது மாதிரி இருக்குங்களான்னா கண்டிப்பா இருக்கு, நிச்சயமாக இருக்கு. இப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு எந்த பக்கம் திறக்கலாம், மேமாடி, இதெல்லாம் இருக்கு. நான் பார்க்கறது இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு. மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கில் திறப்பது நலம், தெற்கில் திறப்பது நலம் அல்ல. அதே சமயத்தில் நாம் தென்மேற்கில் மாடிப்படி மடக்குப்படியாக போட்டுக்கொண்டு இதே நிலை அளவுக்கு மேல்நிலை அமைக்கும் போது இதுவும் யோகம்தான். ஆனால் இந்த வீட்டில் உள்ளவர் இங்கு மாடிப்படி அமைப்பதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. எனவே எனக்கு வாசல் பகுதி வேண்டும் என்பது கூறியதால் நாம் வடக்கில் அமைத்துள்ளோம், வாயு மூலையில் அமைத்துள்ளோம், ஈசானி மூலை எம்டியாக 12 அடி விட்டு விட்டோம் என்பதுதான் உண்மை. அப்போ இது போன்ற வீடுகளை குழி கணித முறை 843, இந்த 843க்கு வீடு கட்டி இந்த ராசிக்காரர் வாழும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த வீட்டுக்காரர் வீட்டில் துலாம் ராசி இருக்கிறது, மேச ராசி இருக்கிறது, தனுசு ராசி இருக்கிறது. இப்ப நீங்க கேளுங்க, மேற்கு பார்த்த வீடு சூரிய வாஸ்துங்க. இந்த சூரிய வாஸ்துல பாருங்க 26 அடி உரங்கலம் வீட்டோட அகலம், அதாவது தென்வடல் 26 அடி உரங்கலம். கீழ்மே நிலை டு நிலை, இதை நீங்க நல்லா கவனிக்கணும், நிலை டு நிலை, அதாவது 32 அடி 3 அங்குலம். அடுத்தபடியாக 7 அடி வராண்டா, அது தனிங்க. ஆனா வராண்டாவை சேர்த்து பார்ப்பது சதுரகுழி, அது செகண்ட். தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்வது நலம், தேவையில்லாவிட்டால் இதை விடுவதால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மெயின் பார்ப்பது இந்த அகல நீளத்தை, நிலை டு நிலை பார்ப்பதே சிறப்பு. நீங்க பாருங்க, இப்ப கர்ப்பத்தை பாருங்க, அடுத்தது ஆதாயத்தை பாருங்க, அடுத்தது செலவு எவ்வளோன்னு பாருங்க, அடுத்தது யோனி என்னன்னு பாருங்க, வாரம் என்னன்னு பாருங்க, வெள்ளிக்கிழமை, திதி என்னன்னு பாருங்க, நட்சத்திரம் என்ன, உத்திராட நட்சத்திரம் வருதுங்க, ராசி என்னன்னு பாருங்க, மீன ராசி வருதுங்க. இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது 843 இந்த குழி கணிதத்தை மேற்கு பார்த்த வீட்டில் போட்டால் அந்த மனை நிற்காது, கடந்து விடாது. விரைவில் கட்டி ஓராண்டு ஹல், அதிகபட்சம் 12 மாசம், 10 மாசம், 13 மாசத்தில் வீடு கட்டி குடியேறுவார்கள். மறுக்க முடியாத உண்மை. அப்போ இந்த குழி கணிதம் மேற்கு பார்த்த வீட்டிற்கு மிக மிக சிறந்தது. இந்த சிறுகுழி கணிதப்படி உங்களுக்கு இந்த ராசி இருக்குமானால் வீடு கட்டி நீங்களும் பலனை பெறுங்கள், நன்றாக வாழுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்களும் லைக் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.